ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நிறைய பேரும் இருக்கும். நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் அண்ணா அக்கா, இளையவங்களாக இருந்தால் தம்பி தங்கச்சி, ரொம்ப தூரமான ரிலேஷன்ஸ் இருக்கலாம், ரொம்ப நெருங்கினவங்களாக இருக்கலாம், பெரியம்மா பெரியப்பா, சித்தி சித்தப்பா, தாத்தா பாட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கும் அதுக்கு. பட் நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்க நெருக்கமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளோட மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரே ஒரு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே மாறாது. நமக்கு லைஃப்னால் என்னென்னு தெரியாத டைமில், லைஃப்பில் விவரமே இல்லாத டைமில், நம்ம எல்கேஜி படிக்கும் போதே நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுது. அம்மா நமக்கு ஒரு 2 பிஸ்கட்டோ 3 பிஸ்கட்டோ தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம தம்பி தங்கச்சி அக்கா அண்ணாவாக இருந்தால் கூட அந்த பிஸ்கட்டை நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். பட் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த இடான்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்டை கொடுப்போம். அங்கே ஆரம்பிக்கும் நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்போட பயணம். அண்ட் ஸ்கூல் லவ், ஃபர்ஸ்ட் லவ்லாம் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு ரொம்ப இம்மெச்சூரான டைம் அது. யாராவது ஒரு பொண்ணோ பையனோ, சீனியரோ அக்காவோ அண்ணாவோ மேமோ ரொம்ப அழகாக இருந்தால் ஈஸியாக லவ் பண்ணிடுவோம். ஒரு அப்பியரன்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லவ் வரும். பட் நமக்கு விவரமே தெரியாத டைமில் கூட அவங்க கருப்பாக இருக்காங்களா, சிவப்பாக இருக்காங்களா, ஒல்லியா குண்டா, உயரமா குள்ளமா, என்ன ஜாதி எந்த மதம் எதுவுமே பார்க்காம வர்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் நமக்கு யுனைட்டி இன் டைவர்சிட்டியை விவரமே இல்லாத டைமில் கூட சொல்லி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் லவ்க்கு தாங்க இந்த ஃப்ளேம்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் ஒரு கை போட்டால் அதுவே போதும். அண்ட் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்கேஜி ஆகட்டும் யூகேஜி ஆகட்டும், இந்த வயசாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போக யாருக்குமே பிடிச்சிருக்காது. செம்ம கடுப்பாக இருக்கும். நிறைய நாள் அழுவோம், ஸ்கூலுக்கு போகவே மாட்டோம்னு இருப்போம், எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு இருக்கும். பட் என்ன தான் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போனால் கூட ஸ்கூலில் இருக்க 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ அவ்வளோ அழகாக போகும். அப்படின்னா நம்ம அப்பா அம்மா பிரிஞ்சு கூட சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த வயசில். அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற டைம்னால மட்டும்தான் முடியும், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் முடியும். நம்ம அப்பா அம்மாவை பிரிஞ்ச ஸ்கூல் லைஃப்பை கூட அழகாக்குனது ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் நிறைய நாள் பயங்கரமாக குறும்பு பண்ணுவோம் கிளாஸில். நம்மளோட மிஸ்ஸு வெளில நிற்க வச்சுருவாங்க. செம்ம ஃபீல் ஆகும், செம்மையாக வலிக்கும். பட் 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட வெளில நின்னான்னா இந்த உலகத்தில் நம்மளோட சந்தோஷமாக வேறு யாரும் இருக்க முடியாது. அண்ட் நமக்கு என்ன தான் ஃபர்ஸ்ட் லவ் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் லவ் நம்ம ஃபஸ்ட் சொன்னது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த பையன்கிட்ட கூட இருந்திருக்காது. அண்ட் நம்ம ஹீரோ பெண் அதிகமாக இங்க் குடிச்சது கூட நம்ம ஃப்ரெண்டோட ஹீரோ பெண்ணில் தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ பெண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட நம்ம ஃப்ரெண்டோட ஹீரோ பெண் தான். அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் கிளாஸ் லீடராக இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதோட ஜாலி வேறு எதுவுமே கிடையாது. எவ்வளோ வேணால் பேசலாம், நம்ம பேர் மட்டும் ஃப்ரெண்டு எழுதவே மாட்டான், அதேமாரி எழுதிடுவானா அவன். அண்ட் என்ன தான் இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் பயங்கரமாக சண்டைகளும் வரும், நிறைய சண்டை வரும். பட் என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் சண்டை போட்டால் இங்கு தெளிப்போம், நோட்டில் கிறுக்கவும், பேப்பரை கிழிப்போம். இவ்வளோ தான் மேக்ஸிமம் நம்ம போடுற சண்டையே இருக்கும். அவ்வளோ அழகானதில்ல ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறையா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஸ்கூல் பஸ்ஸில் வரும், ஸ்கூல் வேனு, அப்பா கூடயோ அம்மா கூடயோ பைக்கில், சைக்கிளில், ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, மினி வேன், ஏகப்பட்ட மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். சைக்கிளில் கூட வருவோம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்குன்னே. அதுதான் சைக்கிள் இருந்தாலும் அந்த சைக்கிளை தள்ளிட்டு போகிறது. வீடு எவ்வளோ பக்கமோ எவ்வளோ தூரமோ, 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்தால் கூட ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் அந்த சைக்கிளை தள்ளிட்டு போனால் ஜாலியாக பேசிகிட்டே போனால அந்த ஃபீலே தனி. என்ன தான் சைக்கிள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சைக்கிள் இருந்தாலும் அதை ஃப்ரெண்டு கூட தள்ளிட்டு தான் போவோம். ஊரில் இருக்க எல்லா கதையும் பேசிட்டு தான் போவோம். அண்ட் சும்மா போக மாட்டோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு வகைக்கு பென்னி பெப்சி, இழந்த வடை வாங்கி சாப்பிட்றது, குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது, கோல்டன் டேஸ் இன் லைஃப்னு அதெல்லாம். அது ஒரு அழகிய நிலா காலம். கனவுகள் தினம் தினம் உலா போகும். அண்ட் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போய் சொல்லிட்டு கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடிட்டு போகிறது, குரூப் ஸ்டடின்னு போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, லூட்டி அடிக்கிறது, செம்ம டேஸ் இன் லைஃப் அதெல்லாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு நிறையா கொடுத்துருக்கு செரிஷ் பண்ண, நம்ம லைஃப்பை அழகாக்க. அப்போலாம் நமக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு தெரியாது, ப்ராப்ளம்னா என்னென்னு தெரியாது, வரிஸ்னால் என்னென்னு தெரியாது, கஷ்டம்னா என்னென்னு தெரியாது, லைஃப்னா கூட என்னென்னு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம உலகம். நம்ம அரைக்கால் சட்டை போட்ட காலத்துலேருந்து முழுக்கால் சட்டை போட்ட வரைக்கும், விபூதியெல்லாம் வச்சுட்டு பழம் மாதிரி இருந்த காலத்துலேருந்து மீசதாடி கெத்தான காலம் வரைக்கும் நம்ம கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் அடுத்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப். விவரமே தெரியாத டைமில் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்பே அவ்வளோ கெத்துனா, லைஃப்னா என்னென்னு தெரிஞ்சப்புறம், லைஃப்னா என்னென்னு புரிஞ்சப்புறம் வர காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்பெஷலில், எவ்வளோ பியூட்டிஃபுல்லில். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிருப்போம், ஃபர்ஸ்ட் லெக்சர் செம்ம மொக்கையாக போயிருக்கோம். ஏதாவது ஒரு ப்ரொஃபஸர் மொக்கை போட்டுட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு டெஸ்கில் போய் உட்காந்துருப்போம், கூட ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க. அந்த லெக்சர் செம்ம போராக 1 ஹவரில் முடிஞ்சிடும். ஆனால் அந்த 1 ஹவர் முடிஞ்சதுலேயே தெரிஞ்சிடும் நம்ம கூட இந்த 2 பேர் தான் நமக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 4 வருஷம் நல்லதோ கெட்டதோ அந்த 2 பேர் கூட நம்ம குப்பை கொட்ட போகிறோம்.
அந்த 2 பேர் தான் நம்மளோட உலகம், அந்த 2 பேர் தான் நம்ம எல்லாம் அப்படின்னு இருக்கும். நமக்கு லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பு கரியர்லாம் செட் ஆகாதாங்க பல மாதம் பல வருஷம் வேணும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆக ஒரு போரிங் லெக்சரே போதும். அதுக்கடுத்து 4 வருஷம் அவங்க தான் நம்ம உலகம். நமக்கு என்ன சந்தோஷம், கஷ்டம், அழுகை, ஹாப்பினஸ், நம்மளோட லைஃப்பில் இருக்க ஹைஸ் லோஸ் என்ன வந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருப்போம். நமக்கு எல்லாமே அவங்க தான். அவங்க நமக்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க. பட் நமக்கு எதாவது பிரச்சனைனா அவங்க தான் வந்து நிற்பாங்க. நமக்கு எதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் போய் நிற்போம். நம்ம எதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழணும்னாலும் அவங்ககிட்ட தான் போய் அழுவோம். ஏதாவது பயங்கரமான பெரிய சீக்ரெட் சொல்லணும்னா அவங்ககிட்ட தான் போய் ஷேர் பண்ணுவோம். ஈவன் நம்ம அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அண்ட் காலேஜில் ஹாஸ்டலில் படிச்சிருந்தா அவங்களோட லக்கி வேறு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு அப்பா அம்மா தான். ஆனால் ஹாஸ்டல் லைஃப்பில் படித்தவங்களுக்கு மட்டும் நிறைய அப்பா அம்மான்னு கூட சொல்லலாம். நம்ம ரூம்மேட்ஸ் எல்லாமே நமக்கு அப்பா அம்மா மாதிரி தான். நமக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலோ, டக்குன்னு ஊருக்கு போக முடியாமல் போயிட்டாலோ, நம்ம கூடயே இருந்து நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுலேருந்து, மருந்து போட்டு விடுறதுலேருந்து, நம்மளை பார்த்துக்கிறது, நம்மளை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது நம்ம ரூம்மேட்ஸ் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக அவங்க நம்ம இன்னொரு அப்பா அம்மான்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் ஊர் சுற்றுறது, கிளாஸ் பங்க் அடிச்சு சுற்றுறது, நைட் ஷோ போகிறது, ஹாஸ்டல்லேருந்து செவரேறி குதிச்சு சுற்றுறது, எல்லாமே செம மெமரிஸில். இப்போ யோசிச்சு பார்த்தா கூட அந்த நாட்கள்லாம் செம்மையாக ஃபீல் ஆகுதுங்க. அண்டு காலேஜ் லைஃப்பில் வந்து அரியர் வந்து ஒரு பெரிய பார்ட். அரியர் வந்தால் யாராக இருந்தாலும் செம்மையாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கும் அரியர் வந்தால் நம்மளோட சந்தோஷமாக அந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அண்ட் நிறைய நாள் நம்ம போட்டுட்ட ஷர்ட் அவங்களதாக தான் இருந்திருக்கும், போட்டுட்ட ட்ரெஸ் அவங்களதாக தான் இருந்திருக்கும், சாப்பிட்ட பிளேட் அவங்களதாக தான் இருந்திருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு கூட அவங்களதாக தான் இருந்திருக்கும். நம்மளோட லைஃபே ஆல்மோஸ்ட் அவங்க கூட தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லைஃப்பில் 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்பௌஸ் ஒரு லைஃப் பார்ட்னர்னால் அதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க முடியும். அண்ட் நம்ம காலேஜில் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணது நிறைய ப்ரொஃபஸர்ஸ் பல மாதம் சொல்லிக் கொடுத்தனால கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட் ஒரு நைட்டில் சொல்லிக் கொடுத்தனால. அண்ட் நம்மளே நிறைய பேர் இன்டர்வியூ தைரியமாக அட்டன் பண்ணது, இங்கிலீஷ் பேசி எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை வாங்கினது கூட நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை மோட்டிவேட் பண்ணதுனால தான், நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு சொல்லிக் கொடுத்தனால தான். நம்ம லைஃப்பில் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்து எல்கேஜிலேருந்து காலேஜ் முடிச்சு நம்ம வேலைக்கு போகிற வரைக்கும் கூட நமக்கு எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை ஷேப் பண்ணி நம்மளை கரெக்டான பார்த்து கூட்டு போனது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்கு லைஃப்பில் என்ன வந்தாலும் நமக்கு வந்து நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான். நமக்கு எல்லாமே அவங்க தான். அண்டு நிறைய கஷ்டமான நாட்களை கடந்திருப்போம் காலேஜில். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம கூட இருந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்தெல்லாம் கடந்து வந்தோம், எவ்வளோ கஷ்டத்தை நம்ம லைஃப்பில் கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய டைம் அழுதும் போது நம்ம கண்ணீரை தொடச்சது நம்ம கையோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கை தான் அதிகமாக இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த லவ் பிரேக்கப்பையும் தாண்டி வரவே முடியாது. ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், காலேஜ் லைஃப்பை லவ் அவ்வளோ அழகாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் காலேஜ் லைஃப்பை லவ் அழகாக்குனாலும் காலேஜ் லைஃப் ஆக்குனது ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. நீங்கள் காலேஜில் பிஇ படிச்சிருக்கலாம், ஆர்ட்ஸ் படிச்சிருக்கலாம், மெடிசன் படிச்சிருக்கலாம், என்ன வேணால் படிச்சிருக்கலாம். பட் கடைசியில் 4 வருஷமோ இல்லை 5 வருஷமோ முடிச்சப்பறம் எல்லாருக்கும் கிடைக்கிற தினமும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த மெமரபிளான, அழகான, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான, லைஃப் ஃபுல்லாக ட்ரெஷர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்கும் காலேஜ் லைஃப்பில் கிடைக்கக்கூடிய கிஃப்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை செரிஷ் பண்ணுவோம், வாழ்க்கை ஃபுல்லாக அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் அழகானது, பெருசு, அது இதுன்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையும் சொல்லி நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை டிஃபைன் பண்ண விரும்பல. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதோட அழகான வார்த்தை வேறு எதுவும் எனக்கு கிடைக்கலங்க. ஸோ டாட்டா, டேக் கேர், சிரிச்சிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நமக்கு என்ன கவலை லைஃப்பில் என்ன. இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்யூ நோட் அனுப்புங்க, கண்டிப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் இந்த டாபிக் நான் பேசினது நிறைய பேர் என்கிட்ட கேட்டனால தான் ரீசெண்டாக என்கிட்ட நிறைய ரெக்வஸ்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. நவீன் இந்த டாபிக் பேசுங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்கிட்ட நிறைய பேர் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தான் எல்லாமே, உங்களுக்காக தான் இந்த சேனல், உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்க, உங்களை எப்போவுமே சிரிக்க வைக்க தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் கேட்டு கண்டிப்பாக நான் பேசாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்னும் நான் வேறு டாபிக் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டாபிக் பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் நவீன், இந்த எமோஷன் பற்றி நீங்கள் பேசுங்க நவீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒப்பீனியன், எந்த சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற டாபிக் கண்டிப்பாக நான் பேச ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் அனுப்பலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ பாய் அகெயின்ங்க, டேக் கேர். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். இன்னும் நிறையா கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. இதயத்தின் குரலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நன்றிகள் 1000.